ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். நேற்று இந்த கேணிக்கு வந்திருந்தேன். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, எல்லாமே இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ரிலே வந்து ஆன் ஆகலை, மொபைல் ஸ்டார்டர் வந்து ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு. சரி, அது மொபைல் ஸ்டார்டர் இருக்கட்டும், முதல்ல இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சொன்னாங்க, ரிலேவை மட்டும் மாற்றி மேலே ஆன் பண்ணுற மாதிரி. நான் நேற்று வந்து பீஸ் கட்டையெல்லாம் பிடுங்கிட்டு வேகமாக பையை திறந்து எடுத்து பார்த்தா, இந்த ரிலேவை எடுத்துகிட்டு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வராமையே விட்டுட்டேன். இதுக்காக தான் வந்தேன், கடைசியில் இந்த ரிலேவை எடுக்காமையே வந்துட்டேன். ஐயோ என்னடா இதுன்னு நேற்று செம்ம ஃபன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன். திரும்ப டூல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு சாவிலாம் வாங்கிட்டு வந்து கதவை திறந்தா மாட்ட வேண்டியதாக காணும். சரி, இதை எப்படி கழட்டிட்டு மாட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். முதல்ல ஸ்டார்டரோட கவரை கழட்டிடலாம். நேற்று பீஸ் கட்டையை ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் இப்போ ஸ்டார்டரோட கவரை மட்டும் கழட்டிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நேற்று ரிலேவை எடுத்து டேபிளில் வச்சுட்டு டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேயர்லாம் டேபிளில் இருந்துச்சு. மோட்டர் காயில் கட்டிக்கிட்டு இருந்தேன், கட்டிங் பிளேயர்லாம் டேபிளில் இருந்துச்சு. சரி, டேபிளில் இருந்துச்சு, அதை டேபிளில் வச்சுட்டு மற்ற ஜாமான்லாம் இருக்கா மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், என்னடா காணோன்னு சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தா கடைசியில் டேபிள்லேயே இருக்குது ரிலே. என்னடா இதுன்னு தேவையில்லாமல் அலைச்சல். முதல்ல ஃபேஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்றேன். ஃபேஸ் கழட்டும் போது பார்த்துக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் மோட்ரு வந்து திரும்ப அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தான் மோட்ரு வந்து ஃபார்வர்டில் ஓடும், இல்லைனா ரிவர்ஸில் ஓடும். அதேமாரி இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது இந்த மொபைல் யூனிட் கொடுத்துருந்தாங்க, இந்த பச்சை கலர் ஒயர் ரெண்டு ஆன் ஆகிறதுக்கு, அதை வந்து கழட்டி விட்டேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கண்டினியூக்காக இருக்கும், அதை வந்து அதையும் வந்து கழட்டி விட்ருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஒயரு, எல்லோ கலர் ஒயரு எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும், அதனால் புது ரிலேலே இருக்கும். அப்படியே மாட்டி அதை கனெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு மாட்டிட்டு இந்த மாதிரி தேவையான ஜாமாவையே விட்டுட்டு போய் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒரு ஞாபகம் மறதி. அவ்வளோதான், ரிலே வந்து கழட்டியாச்சு. இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் வந்து கீழே இருக்கும் கண்டினியூக்கு, இது வந்து இங்கே இருக்கும். இது ரெண்டுமே வந்து புது ரிலேயில் இருக்கும், அதனால் இது பிரச்சனை இல்லை. இதை அப்படியே போட்டு புது ரிலே எடுத்து மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புது ரிலேயில் பாருங்கள், அந்த ப்ளூ ஒயரு அந்த மஞ்சள் ஒயரு எல்லாமே இருக்குது. இப்போ கழட்டின மாதிரியே எடுத்து அப்படியே திரும்ப கொடுத்துடலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு தேடுறேன். இந்த பள்ளி செத்து கிடக்கு, அதோட எலும்பு கூடலாம் இருக்குது, அதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த பச்சை கலர் ஒயரு தான் வந்து மொபைல் ஸ்டார்டர் மூலிமா ஆன் வருது, அதை வந்து திரும்ப இருந்த மாதிரியே கொடுத்துடலாம். கழட்டும் போது ஒயரை ஃபுல்லாகவே கரெக்டாக பார்த்துங்க, எந்தெந்த இடத்துல இருந்து கழட்டுறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா மாற்றி மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஒரு சிக்கல். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான், சப்ளை ஒயர் மட்டும் கொடுத்துட்டு ஃபியூஸ் கேரியரை போட்டு மோட்ரு வந்து ஆன் ஆகிக்குதான்னு பார்ப்போம். ஆன் ஆகலை அப்படின்னா வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கும், ரிலே வேஸ்ட்டாக மாற்றின மாதிரி ஆகிடும். ரிலே தான் பிரச்சனை, அது நல்லா தெரியும் எனக்கு.
ஒயர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபியூஸ் கேரியர் போடுவோம். ஃபியூஸ் கேரியர் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க. கேரியர் போட்டாச்சு. மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பைபாஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ரிலே தான் பிரச்சனை. மோட்டர் ஓடுது. எதுக்கும் மீட்ரு போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் வந்து V6 மோட்டர் இருக்குது. V6 மோட்டர் இருக்கிறதுனால சப்போஸ் இது ரிவர்ஸ் ஓடிச்சு அப்படின்னா ஆர்ம்ஸ் அதிகமாக எடுக்கும். மோட்ரு வந்து ஓடாது. ஆர்ம்ஸ் அதிகமாக எடுக்கும், பிடிச்சிக்கும். ரிவர்ஸில் ஓடிச்சுன்னா, ஃபார்வர்டில் ஓடினா மட்டும்தான் இந்த மோட்ரு ஓடும். அதனால் ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆர்ம்ஸ் அதிகமாக எடுக்கிறத வச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாமல் அலைஞ்சிட்டேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.